இந்த போலீஸ் அதிகாரி அர்ஜுன அவரோட நண்பர் கொலையாளி சிவா எப்படி பிளான் பண்ணி தனியா வர வச்சாருங்கிறத இந்த அர்ஜுன் கிட்ட இப்போ சொல்றாரு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, நீ எப்படி என்னோட டிராப்ல மாட்டினு சொல்லிட்டா, முன்னாடியே என்னோட கேஸ்ல தப்பா வாதாடின அந்த வக்கீல நான் நினைச்சிருந்தா சிம்பிளா கொலை பண்ணிட்டு போயிருக்க முடியும். ஆனா நான் அதை செய்யல. உன்னை பிடிக்கணும்னு அந்த காரணத்தினால அந்த வக்கீலோட 2 கண்கள்ல கண் இருக்கிற இடத்துல 2 கடிகாரங்களை வச்சேன். ஒரு கடிகாரத்துல வர அந்த டைம் நீ அந்த வக்கீல கண்டுபிடிக்கிற அந்த டைம், இன்னொரு கடிகாரத்துல உன்னோட மனைவியை நான் சாகடிக்க போற அந்த டைம். அதை நீ கரெக்டா சுதாரிச்சுட்டு வந்துருவேன்னு தெரியும். அதே மாதிரிதான் நீயும் உன்னோட மனைவியை காப்பாத்த வந்த. நான் நினைச்சிருந்தா உன்னோட மனைவியையும் கொலை பண்ணிருக்க முடியும். நான் ஏன் அதை செய்யல தெரியுமா? நீ வெறும் என்ன கண்டுபிடிக்கிற நோக்கத்துல இருந்தா கரெக்டா என்ன கண்டுபிடிச்சு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்ப. அந்த இடத்துல உன்னோட எமோஷனலை அதிகப்படுத்தினதுனாலதான் நீ என்ன கொல்ற அந்த நோக்கத்தோட வந்த. நான் நினைச்ச மாதிரியே நீயும் யாருக்கும் தெரியாம என்ன கொல்லணும்னு தனியா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் 2 பேரை சாகடிக்க போறேன்னு. அதுல ஒருத்தர் தான் உன்னோட மனைவி. எப்படியும் உன்னோட மனைவியை என்ன காப்பாத்திட்ட. இப்போ நீ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஒரு பயங்கர விஷ ஊசியை எடுக்கிறாரு. அதோட பேர் விக்ஸேரோ லைட்சிஸ். அந்த விஷம் உடலுக்குள்ள போச்சுன்னா அதுல இருக்கிற அந்த கிருமிகள் நம்மளுடைய தோலை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா பார்ட்ஸுமே சாப்பிட்டுரும். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழியிற அந்த சமயம் அந்த வலி நரக வேதனையா இருக்கும். இந்த டாக்டரும் அந்த ஊசிய இந்த அர்ஜுனுக்கு போட போறாரு. அப்படி போகும்போது ஆனா இந்த அர்ஜுனுக்கு இவர் நண்பன்கிறதுனால இவரை கொல்லணும்னு மனசே வரல. அந்த சமயத்துல இந்த சிவா அந்த ஊசியை தூக்கி போட்டுட்டு, பாரு நான் எவ்வளவு உண்மையா உனக்கு இருந்தேன், என்னால உன்னை கொல்லவும் முடியல, என்னோட கண்ணிலே முழிக்காத அப்படின்னு இந்த சிவாவும் அழுதுட்டு போயிடுறாரு. இந்த அர்ஜுனும் தப்பு பண்ணிட்டோன்னு மனசு சரியில்லாம இவரும் எமோஷனலா அழுதுடுறாரு. இத பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.